இன்டெலிஜென்ஸ் பியூரோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த வருஷம் 8900 வேகன்சி வர்றதுக்கான ஒரு அப்டேட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த 8900 வேகன்சிஸை என்னென்ன எக்ஸாம் மூலமா ஃபில் பண்ண போறாங்க, இந்த எக்ஸாம்ஸ்க்கான எலிஜிபிலிட்டிங்கிறது என்னது, இந்த எக்ஸாம்ஸை எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க, இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன படிக்கணும், இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சா கிளியர் பண்ண முடியுமா, என்ன எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரியான எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையுமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட இந்த 2025 பார்த்தீங்கன்னா 8900 வேகன்சிஸை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கான வேகன்சிங்கிறது ஐபிகிட்ட வந்து இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2023 தான் பார்த்தீங்கன்னா ஐபி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த இயருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணி 2024 அந்த எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. 2024 ஐபி எக்ஸாம்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரலை. அதனால தான் இந்த இயர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகமான வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஐபி எக்ஸாம்ஸுங்கிறது இன்டெலிஜென்ஸ் பியூரோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏசிஐஓ கிரேட் 2, செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சோஷியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் ஜென்ரல்னு இந்த வேகன்சிஸை தான் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே சேர்த்து கம்பெனியாக தான் பார்த்தீங்கன்னா 8900 வேகன்சிங்கிறது இருக்குது. இந்த எக்ஸாம்ஸில் ஆவரேஜ் சேலரிங்கிறது 50,000 கிட்ட கிடைக்கும். ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பு ஐபி டிபார்ட்மெண்ட்டை டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை பார்க்கலாம். ஐபி ஏசிஐஓ கிரேட் 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா 2259 வேகன்சிங்கிறது டோட்டலாக வந்து இருக்குது. ஓகேவா? இந்த 2025 இந்த வேகன்சிஸை ஃபில் பண்ண போகிறாங்க. இதில் 573 வேகன்சிங்கிறது ப்ரமோஷன் மூலமாகவும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மூலமாக ஃபில் பண்ணாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 1996 வேகன்சிங்கிறது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக பண்ணுவாங்க. அதாவது ஏசிஐஓ 2025 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனில் இந்த வேகன்சிஸை ஃபில் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் 2023 இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ 995 வேகன்சிஸோட வந்துச்சு. ஓகேவா? 1 இயர் கேப்க்கு அப்புறம் வரதுனால அதோட டபுள் த வேகன்சியே இருக்குது. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இதில் பார்த்தீங்கன்னா 4637 வேகன்சி இருக்குது. இதில் 232 வேகன்சிங்கிறது ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக போயிடும். 4405 வேகன்சிங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இதில் 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தமிழ் வந்து எழுத தெரியும், படிக்க தெரியும், தமிழில் ஒரு பேராகிராஃபை டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸ்டேட் வைஸ் வேகன்சி இந்த எக்ஸாம்க்கு உண்டு. இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் நல்ல வேகன்சி உண்டு ஐபி டிபார்ட்மெண்ட்டில். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 223 வேகன்சி டோட்டலாக இருக்குது. இதில் 111 வேகன்சி ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். 112 வேகன்சிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்தது சோஷியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா 140 வேகன்சி இருக்குது. இந்த டைம் 140 வேகன்சியை ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக போக போகுது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்த டைம் இல்லை. லேட்டராக ஏதாவது ஆட் ஆன் ஆகி வருதான்றது தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் இதில் 0 வேகன்சி இருக்குது. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இது பார்த்தீங்கன்னா 247 வேகன்சி. இதில் 37 வேகன்சி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷனுக்கு போயிடும். 210 வேகன்சி இருக்குது. இது ரொம்ப நல்ல வேகன்சி. லாஸ்ட் டைம் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 250 வேகன்சிங்கிறது கிட்ட வந்துச்சு. 2024 இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் மூலமாக. ஓகேவா? ஸோ அதில் 250 வேகன்சி வந்து இந்த டைம் 210 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இது ஒரு நல்ல வேகன்சி. ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும். அடுத்தது செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டு மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா 441 வேகன்சி இருக்குது. 66 வேகன்சி ப்ரொமோஷன் இதில் போயிடும். 325 வேகன்சி பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட் மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கட்டாயமாக வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா தான் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக வந்து இருக்க முடியும். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க இப்போ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு டைம் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. ஸோ சீக்கிரம் உங்களால் வாங்கிட முடியும். ஸோ இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் எலிஜிபிளாகவே இருப்பீங்க. அடுத்து எம்டிஎஸ் ஜென்ரல் இதில் 347 வேகன்சி இருக்குது. இதில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போது எவ்வளோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது தெரில. ஸோ டோட்டலாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக ஃப்ரெஷருக்கு இந்த டைம் 7098 வேகன்சிங்கிறது இருக்குது. இதில் நிறைய போஸ்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கோம். ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் 0 வேகன்சிஸ் இருக்குது. அதனால் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கும். டோட்டலாக இந்த 2025 8900 வேகன்சிஸை பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐபியில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஏசிஐஓக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 18 27 வயசுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள். எல்லா போஸ்ட்டுக்குமே 3 வருஷம் ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் 5 வருஷம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. அப்பர் ஏஜ் லிமிட்டில் இந்த இயரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏஜ் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். ஸோ ஏசிஐஓக்கு பார்த்தீங்கன்னா 18 27 இருக்கணும். டிகிரி கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங்கு, எஸ்எஸ்சி, ரயில்வே கம்பேர் பண்ணுறப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக 20% ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ்ன்றதை ஒரு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஐபி டிபார்ட்மெண்ட்டு, சிபிஐ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணாங்க. இது பேசிக் பேல ஒரு 20% பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது பேசிக் பேயோட சேர்த்து டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, மற்ற அலவன்ஸ்லாம் சேர்ந்தான சேலரி வருது. அதில் இந்த ஐபி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக 20% செக்யூரிட்டி அலவன்ஸ்னு ஒன்று தருவாங்க. ஸோ அதோட ஆட் ஆகிறப்போ மற்ற எக்ஸாம்ஸ் இதே லெவலில் இருக்கக்கூடிய மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் சேலரி கூட இருக்கும். மெயின் ரீசன் இந்த 20% செக்யூரிட்டி அலவன்ஸாக இருக்கும். ஸோ இதை இன்ஹான்ஸ் சேலரிங்கிறது 85,000 இன்ஹான்ஸ் சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது செக்யூரிட்டி அலவன்ஸ், செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ். இதில் 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் 42,000 இன்ஹான்ஸ் சேலரியாக கிடைக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இதில் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 80,000 இன்ஹான்ஸ் சேலரியாக வந்து கிடைக்கும். அடுத்து ஜேஎஸ்ஓ போஸ்ட்டு ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இதில் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும் 38,000 இன்ஹான்ஸ் சேலரியாக கிடைக்கும். செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் இதில் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் 42,000 இன்ஹான்ஸ் சேலரியாக கிடைக்கும். எம்டிஎஸ் ஜென்ரல் இதில் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் 35,000 இன்ஹான்ஸ் சேலரியாக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த எம்டிஎஸ் ஜென்ரலுங்கிறது உங்களுக்கு எம்டிஎஸ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் வர்றப்பவும் வேகன்சி இதோட கம்பைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டோட ரெக்ரூட்மெண்ட் வர்றப்போ அதோட கம்பைன் பண்ணி எம்டிஎஸ் ஜென்ரலுக்குன்னு வேகன்சிஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணலான்னு பார்த்துலாம். இதில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம் மூலமாக எஸ்எஸ்சி ஃபில் பண்ணுவாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் 22ஆம் தேதி வரப்போகுது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலைலன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த டைம் பீரியடுக்குள்ளே வரும். இதில் ஜேஎஸ்ஐ போஸ்ட் பார்த்தீங்கன்னா 27 மே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் மூலமாக இந்த ஜாப்பை ரெக்ரூட் பண்ணாங்க. மற்ற எல்லா எக்ஸாம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் ஐபி தனியாக நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும்ன்றதுக்கான அந்த எக்ஸாக்ட் டேட்டுங்கிறது இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் ஒரு எக்ஸாம் வந்து ஜூலைக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டில் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் அப்புறம் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன்ன்றதை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் போதுமான டைம்ன்றது இருக்குது, உங்களால் கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துலாம். இதில் மெயினாக நிறைய வேகன்சி இருக்குங்கிறது ஏசிஐஓக்கும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு அதிக வேகன்சிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 6,000க்கும் அதிகமான வேகன்சிங்கிறது இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது சிமிலர் தான். ஸோ ஏசிஐஓ எக்ஸாம் இது ஏசிஐஓ எக்ஸாமுடைய பேட்டர்ன், இது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸாமினுடைய பேட்டர்ன். ஸோ ஏசிஐஓவில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் உண்டு. Tier 1 இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, 100 கொஷின்ஸ் இருக்கும், எம்சிக்யூ பேட்டர்ன் தான். கரண்ட் அஃபைர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ்னு 5 சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 20 கொஷின்னு, மொத்தம் 100 கொஷினுக்கு எக்ஸாம் நடக்கும். கரெக்டான கொஷினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/4 மார்க் நெகட்டிவ் போகும். அதாவது 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக போகும் ஒவ்வொரு ராங் கொஷினுக்கும். 1 hour எக்ஸாமு 100 மார்க் எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் முடிஞ்சவொடனே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் என்னன்னு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் செலக்டடுங்கிற ஒரு ரிப்போர்ட் வரும். அதில் நீங்கள் செலக்ட் ஆகிங்கன்னா அடுத்த ஸ்டேஜான Tier 2க்கு போவீங்க. அது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கு நடக்கும். எஸ்ஐ ரேட்டிங் ஒரு 30 மார்க்கு, ப்ரிசைஸ் ரேட்டிங் ஒரு 20 மார்க்கு. எனக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை நான் வீக்கு என்னன்னே தெரியாதுன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லைனா இந்த Tier 1 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, ஈஸியாக உங்களால் குவாலிஃபை பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. கரெக்டாக. அதனால் உங்களுக்கு அந்த டிகிரியில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அந்த நாலேஜுங்கிறது உங்களுக்கு இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணப்போ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டைம் கொடுத்தீங்கன்னா உங்களால் இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் குவாலிஃபை பண்ணிட முடியும். இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 1 hour நடக்கும், 50 மார்க். இந்த 50 மார்க்கில் 17 மார்க் எடுத்தாலே குவாலிஃபைங் தான். ஓகேவா? இதை முடிச்சதுக்கு அப்புறமா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. Tier 3 இன்டர்வியூ, அதுக்கு ஒரு 100 மார்க்னு உண்டு. ஸோ இதில் 100, 50, 100 இந்த 250 மார்க் டோட்டலாக சேர்ந்தா ஃபைனல் கட் ஆஃப்ன்றதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டைம் கொடுத்து சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே உண்டு. நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூங்கிற ஒரு காரணத்தினால. ஆனால் நீங்கள் ஐபியில் ஒர்க் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணுங்கள். செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிமிலர் இதே பேட்டர்ன் தான் இதுக்குமே உண்டு. ஓகேவா? அடுத்த Tier 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எம்டிஎஸ் ஜெனரல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் நடக்கும் 1 hour. இந்த 40 மார்க்கில் என்ன நடக்குன்றதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 வேர்டு இருக்கக்கூடிய ஒரு பேசேஜ் வந்து தந்துடுவாங்க. அந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் வேகன்சியுமே வந்து உண்டு. ஸோ உங்களுக்கு இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தமிழில் ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் இங்கிலீஷில் கொடுக்க பேசேஜை தமிழ்லையும் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும். இதுதான் கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் இருக்கும். 40 மார்க் 1 hour ஈஸியாக உங்களால் குவாலிஃபை பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது
இதில் டியர் 2ல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக ஒன்று உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் எபிலிட்டியை செக் பண்ணுவாங்க. ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு 10 மார்க் நடக்கும். ஸோ எம்டிஎஸ்க்கு வெறும் இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும். ஆனால் இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ரா ஸ்போக்கனுங்கிறது இருக்கும். இதில் 50ல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இருக்காங்களா அவங்க 20 மார்க் எடுத்தாலே போதும் குவாலிஃபை பண்ணலாம். இது வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஓகேவா? இந்த டியர் 2ங்கிறது வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான். எம்டிஎஸ்க்கு இந்த 40ல் 16 மார்க் எடுத்தால் போதும் நீங்கள் குவாலிஃபை பண்ணிடலாம். இந்த டியர் 3ங்கிறது வெறும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் இன்டர்வியூங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 50 மார்க் இருக்கும். ஸோ கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த எக்ஸாமுடைய எக்ஸாம் பேட்டர்ன். இந்த ரெண்டுத்தோட எக்ஸாம் பேட்டர்னும் சிமிலர் அண்டு சேலரி நல்ல சேலரி அண்டு நல்ல டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால இது ரெண்டுக்குமே கம்பைனாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமோடைய சிலபஸ் என்னன்றதை பார்த்தலாம். இந்த எக்ஸாம்ஸில் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் தான் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமோட சிலபஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, இதில் தான் மெயினாக நிறைய கொஷின் கேட்பாங்க. எக்கானமி, ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ் டெக்னிக்கும் ஒரு 20 மார்க் கொஷின் கேட்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக்ல இருந்தால் உங்களுக்கு கொஷின்ன்றது கேட்பாங்க. அட்வான்ஸ்லேருந்து ரேராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கொஷின் கேட்கலாம். இந்த மாதிரி ரேராக தான் கொஷின்ன்றதை கேட்பாங்க. அடுத்தது உங்களுக்கு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன ரீசனிங்ஸோ அதே மாதிரி தான் ஈஸியாக உங்களால் குவாலிஃபை பண்ணிடும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த எக்ஸாம்ஸோட பார்க்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வொக்காபுலரி, கிராமர் டாப்பிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் பார்ட், இந்த டாப்பிக்லேருந்துலாம் கொஷின் கேட்பாங்க. இதோட சிலபஸ், இந்த சிலபஸும் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசிஐஓ எக்ஸாம்ஸினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இந்த எக்ஸாம்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸுங்கிறது ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க. அதாவது எப்படி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் நாலேஜ் தேவைப்படுன்றது இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். ஒரு கொஷின்ன்றதை கேட்டுட்டு அதுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எது தப்புன்ற மாதிரி கேட்பாங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படித்தா போதும். மற்ற எக்ஸாம் 1 இயர் 2 இயர் படிக்கிறங்கிற இடத்துல இந்த எக்ஸாம்ஸில் தான் இப்போ வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலே போதும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2024 ஜானில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாமோட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்டது எதுலேருந்து கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஜூலை 2023 டிசம்பர் 2023 இந்த டைம் பீரியட்ல உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறையவே கேட்டிருந்தாங்க. 20 கொஸ்டினுமே அதுல இருந்தா வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது நீங்க டார்கெட் பண்ணா 20 அவுட் ஆஃப் 20 உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின் தான் நிறையவே கேட்பாங்க. ஸோ இந்த நவம்பர் 2023 நடந்த ஈவெண்ட், ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டட் நியூஸ், இந்த நியூஸை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இதோட டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அதை வச்சு எது கரெக்ட் எது தப்புன்றதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இது ஏசிஐஓயோட எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், கிரீன் ரெவல்யூஷனுங்கிறது, அடுத்தது எந்த அமெண்ட்மெண்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, ப்ரியாம்பிளில் எந்த வேர்டு ஆட் பண்ணாங்க, இந்த பாலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸு, பாலிட்டி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நிறைய இருக்குது. இப்போ மாம்லுக் டைனஸ்டி வந்து யார் எண்டு பண்ணா, ஸோ அதுக்கப்புறம் மாம்லுக்கு அப்புறம் வந்து கில்ஜி டைனஸ்டி வந்துச்சு. கில்ஜி டைனஸ்டியோடைய ஃபவுண்டருங்கிறது உங்களுக்கு ஜலாலுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் தான் அலாவுதீன் வந்தார், அவருடைய சன் இல்லை. கரெக்டாக? ஸோ மாம்லுக்கோட அதுக்கப்புறம் கில்ஜி டைனஸ்டியோட ஃபவுண்டருங்கிறது ஜலாலுதீன் கில்ஜி. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின்ஸு, பேசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து, சென்சஸ்லேருந்து, மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலேருந்து நிறைய கொஷினுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக யூஸ்வலாக ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் கொடுத்து உங்கள்கிட்ட ஆன்சர்ஸ்ன்றதை கேட்பாங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க, எது கரெக்டு தப்பு. இது கொஞ்சம் டைம் டேக்கன் ப்ராசஸாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கொஷின்ஸ் தான். பட் ஆனால் சில சமயங்களில் இதில் டைம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐபி எக்ஸாம்ஸோட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எம்டிஎஸோடைய கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ இதோடையுமே அதே மாதிரியான கொஷின் தான் வந்து கேட்டு வச்சிருப்பாங்க. இது ரெண்டுக்கான கொஷின் பேப்பரும் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம், அதில் பாருங்கள். ஸோ ஜாப் லொகேஷன் அண்ட் ஜாப் ப்ரொஃபைல், எம்டிஎஸ் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கெல்லாமே ஸ்டேட் வைஸ் வேகன்சிங்கிறது உண்டு. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா வேகன்சி எங்கே ஒர்க் பண்ணவும் ரெடியாக இருக்கும். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஜாப் ப்ரொஃபைல் பற்றி பார்த்தலாம். ஐபிஏசிஐஓ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் கைண்ட் ஆஃப் த ஜாப். இது ஒரு டெஸ்க் ஜாப்பும் இருக்கும், உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறது, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, சர்வைலன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் இருக்குது. எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுங்கிறது ஐபி ஆஃபீஸருக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஐபி எம்டிஎஸ்ங்கிறது முழுக்க உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். இதில் அந்த ஆஃபீஸில் அந்த
ஃபைல்ஸை இது பண்ணுறது, டேட்டாஸ் என்ட்ரி பண்ணுறது, ஃபேக்ஸ் ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக் ஒர்க் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கைண்ட் ஆஃப் த ஒர்க்குங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஐபி டிபார்ட்மெண்ட்டை உங்களோட ட்ரீம் போஸ்ட்டாக இருக்குன்னா இந்த இயருங்கிறது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம்க்கு என்னென்ன டாபிக் படிக்கணும், எந்த புக்கு பெஸ்ட் புக்காக இருக்கும், டிஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, Tier 1 எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸை ஓவர் கம் பண்ணால் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணுறது, பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தா உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாமுக்கு டைம்ன்றது இருக்குது. இப்போலேருந்து டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் உங்களால் டெய்லி கொடுக்க முடியும்னா ஐபி எக்ஸாம்ஸ் உங்களால் கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேகன்சி வருங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. டீட்டெயிலான ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் நெக்ஸ்ட் வீடியோவை ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அவங்க இல்லை உங்களுக்கு இந்த எக்ஸாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ மற்றவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.